உலகின் தலைசிறந்த மருத்துவர் செஸ்டர் கீஃபர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1897 மே 3 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற பென்சில்வேனியாவுடைய பிளேர் கவுண்டியில் இருக்கிற அல்டோனாவில் ஜான் ஹென்ரி கீஃபருக்கும் ஜெஸ்ஸி ஜி ஸ்காட் கீஃபருக்கும் மகனாக பிறக்கிறார். செஸ்டர் ஸ்காட் கீஃபர் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. செஸ்டர் கீஃபர் குழந்தை பருவத்திலிருந்தே புதிய புதிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் கொண்ட ஒரு புத்திசாலித்தனமான குழந்தையாக இருந்து வந்தாங்க. இந்த நிலையில் 1902ஆம் ஆண்டு செஸ்டர் கீஃபருக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக அல்டோனாலே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அது ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து செஸ்டர் கீஃபர் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. தொடக்கம் முதலே பள்ளி பாடங்களை ரொம்ப நல்லா செஸ்டர் கீஃபர் படித்து வந்தாங்க. பிறகு 1907ஆம் ஆண்டு இவருடைய 10 வயசில் செஸ்டர் கீஃபர் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா அதே அல்டோனாலே இருக்கக்கூடிய ஒரு ஹை ஸ்கூலில் இவருடைய அப்பா இவரை சேர்த்துடுறாங்க. அங்கே ஜாயின் பண்ணி செஸ்டர் கீஃபர் இவருடைய ஹையர் எஜுகேஷனை உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸில் அறிவியல் பாடங்களில் செஸ்டர் கீஃபர் அதிக ஆர்வம் காட்டி வந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக பயாலஜி, கெமிஸ்ட்ரி, அதாவது உயிரியல், வேதியியல், இந்த 2 பாடங்களை மிகவும் ஆர்வத்தோட செஸ்டர் கீஃபர் படித்து வந்தாங்க. பின்னர் 1914ஆம் ஆண்டு இவருடைய 17 வயசில் செஸ்டர் கீஃபர் இவருடைய ஹையர் எஜுகேஷனை அந்த அல்டோனாவில் இருக்கிற ஹை ஸ்கூல்ல இருந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸுக்காக செஸ்டர் கீஃபருடைய அப்பா இவரை இந்த பென்சில்வேனியாவுடைய பிளேர் கவுண்டியில் இருக்கிற அல்டோனால இருந்து அதே பென்சில்வேனியாவுடைய யூனியன் கவுண்டியில் இருக்கிற லூயிஸ்பர்குக்கு இவரை அனுப்புகிறாங்க. அங்கே அனுப்பி அங்கே லூயிஸ்பர்கில் இருக்கக்கூடிய பக்னல் யூனிவர்சிட்டியில் இவரை சேர்த்துடுறாங்க. அது அந்த காலகட்டத்தில் பக்னல் காலேஜ் அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஸோ அங்கே ஜாயின் பண்ணி 1914ஆம் ஆண்டிலிருந்து செஸ்டர் கீஃபர் இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இவர் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பிஏ டிகிரி எடுத்து படித்து வந்தாங்க. அதில் பயாலஜி அண்டு கெமிஸ்ட்ரி இந்த 2 சப்ஜெக்ட்ஸை தான் மேஜர் சப்ஜெக்டாக இவர் எடுத்து படித்து வந்தாங்க. அதாவது பயாலஜி, கெமிஸ்ட்ரி இதெல்லாம் எப்படி பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் இருக்குது அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் தான் பயாலஜி, கெமிஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் ஃபிசிக்ஸ், அஸ்ட்ரானமி, ஜியாலஜி, சுவாலஜி, பாட்டனி அப்படின்னு இது போன்ற அறிவியல் பாடங்களும் இருந்தது. ஸோ செஸ்டர் கீஃபர் பிஏ தான் படித்தாங்க. மேஜர் சப்ஜெக்ட்ஸாக பயாலஜி, கெமிஸ்ட்ரி எடுத்து படித்து வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் தான் படிப்படியாக செஸ்டர் கீஃபருக்கு மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணும் அப்படின்ற விருப்பம் ஏற்படுது. இதே காலகட்டத்தில் முதல் உலகப் போரானது ஒரு பக்கம் நடந்து வந்தது. பிறகு 1918ஆம் ஆண்டு செஸ்டர் கீஃபர் இவருடைய 21 வயசில் பிஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அந்த டிகிரியை அந்த பக்னல் யூனிவர்சிட்டியிலேருந்து இவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா செஸ்டர் கீஃபர் மருத்துவம் படிக்கணும்னு விரும்பினால இவர் நேராக இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற பென்சில்வேனியாவுடைய யூனியன் கவுண்டியில் இருக்கிற லூயிஸ்பர்கில் இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேரிலாண்டில் இருக்கிற பால்டிமோருக்கு இவர் போயிடுறாங்க. அங்கே போய் இவருடைய அப்பாவோட உதவியோட அந்த பால்டிமோரில் இருக்கிற ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அங்கே இவர் ஜாயின் பண்ணி மருத்துவம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே 1918ஆம் ஆண்டோட இறுதி காலகட்டத்தில் முதல் உலகப் போரானது முடிவடைஞ்சிருந்தது. ஸோ 1914 to 1918 வரைக்கும் ஒரு பக்கம் முதல் உலகப் போர் நடந்து முடிஞ்சது. இன்னொரு பக்கம் இவர் ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் இவர் மருத்துவ கல்வியை படித்து வந்தாங்க. குறிப்பாக இவர் டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை படித்து வந்தாங்க. மருத்துவ கல்வியின் போது மருத்துவ பாடத்திட்டங்களாக தான் மெடிக்கல் கரிக்குலமாக செஸ்டர் கீஃபர் அனாட்டமி, உடற்கூறியல், பிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, சர்ஜரி அறுவை சிகிச்சை, பார்மகாலஜி மருந்தியல், பாக்டீரியாலஜி, கிருமியியல் அப்படின்னு இது போன்ற பாடங்களை செஸ்டர் கீஃபர் படித்து வந்தாங்க. பின்னர் இறுதியாக 1922ஆம் ஆண்டு இவருடைய 25 வயசில் செஸ்டர் கீஃபர் இவருடைய மருத்துவ கல்வியை முடிக்கிறாங்க. குறிப்பாக டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசன்ல இருந்து இவர் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா அதே ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் இவர் மருத்துவத்தில் ஒரு இன்ஸ்ட்ரக்டராக, அதாவது மெடிசனில் ஒரு இன்ஸ்ட்ரக்டர், கற்பிப்பாளர் அப்படின்ற பொறுப்பில் இவர் இவருடைய டீச்சிங் கெரியரை அதே 1922ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. மேலும் செஸ்டர் கீஃபர் அந்த ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டியோடைய அஃபிலியேட்டான ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஹாஸ்பிட்டல் அங்கே செஸ்டர் கீஃபர் ஒரு இன்டர்னாகவும் மெடிக்கல் இன்டர்னாகவும் ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது செஸ்டர் கீஃபர் டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரி முடித்த உடனே இவர் ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி செஸ்டர் கீஃபர் ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுதான் மெடிக்கல் இன்டர்ன்ஷிப் அப்படின்றது. அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே செஸ்டர் கீஃபர் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இது மெடிக்கல் ரெசிடென்சி அப்படின்றது.
அப்படின்றது. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் இந்த ரெசிடென்சி இந்த ரெண்டையுமே கம்ப்ளீட் பண்ணாதான் செஸ்டர் கீஃபர் வந்து ஒரு முழு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக இவர் வந்து அந்த பால்டிமோர்லேயே இருக்கிற ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஹாஸ்பிட்டல்லையே செஸ்டர் கீஃபர் ஜாயின் பண்ணி மெடிக்கல் இன்டர்ன்ஷிப் வந்து ஓராண்டு பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1923ஆம் ஆண்டு மெடிக்கல் இன்டர்ன்ஷிப் வந்து முடிச்சிடுறாங்க. பின்னர் இவர் வந்து ரெசிடென்சியை வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதே ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஹாஸ்பிட்டலில். இதே காலகட்டத்தில் செஸ்டர் கீஃபர் வந்து ஜீன் பால்ஃபோர் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா செஸ்டர் கீஃபருக்கும் இவருடைய மனைவியான ஜீன் பால்ஃபோர் கீஃபர் இவங்க 2 பேருக்குமே இஸ்பெல் மெகில் கீஃபர் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் குழந்தை பிறந்தது. இது செஸ்டர் கீஃபருடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் செஸ்டர் கீஃபர் வந்து இவருடைய ரெசிடென்சியையும் ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஒரு முழு மருத்துவராக இவர் வந்து தகுதி பெற்றுறாங்க. ஸோ ஒரு ஃபிசிஷியனாக செஸ்டர் கீஃபர் குவாலிஃபை ஆயிடுறாங்க. இதுக்கப்புறமா செஸ்டர் கீஃபர் வந்து இந்த ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசன்ல இருந்து வெளியேறிடுறாங்க. வெளியேறி இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேரிலாண்டில் இருக்கிற பால்டிமோர்ல இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய இல்லினாய்ல இருக்கிற சிகாகோக்கு இவர் வந்து போயிடுறாங்க இவருடைய ஃபேமிலி அழைச்சிட்டு. அங்கே போய் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ அங்கே இவர் வந்து ஒரு ஃபேக்கல்ட்டி மெம்பராக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக அங்கே இவர் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக உதவி பேராசிரியராக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே வந்து சில ஆண்டுகள் செஸ்டர் கீஃபர் வந்து ஒர்க் பண்ணாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் இவர் வந்து நிறைய ரிசர்ச்சும் பண்ணாங்க மருத்துவத்தில். குறிப்பாக பெத்தாலஜி பாக்டீரியாலஜி இந்த ரெண்டுத்தில் அதிக ரிசர்ச் பண்ணாங்க. பெத்தாலஜி அப்படின்றது நோயியல். நோயியல் அப்படின்னா நோய் கிருமிகள், அந்த நோய் கிருமிகள் ஏற்படுத்தக்கூடிய நோயின் தன்மைகள், அந்த தன்மைகளால் பாதிக்கப்பட்ட உடல் திசுக்கள் அவைகள் பற்றி படிக்கிறது பெத்தாலஜி. பாக்டீரியாலஜி அப்படின்றது கிருமிகள் சம்மந்தப்பட்ட படிப்பு, கிருமியியல், அதுதான் வந்து பாக்டீரியாலஜி. ஸோ ரெண்டுத்துலையும் இவர் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. குறிப்பாக இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸில் தொற்று நோய்கள் பற்றின ரிசர்ச்சில் செஸ்டர் கீஃபர் வந்து ஈடுபட்டாங்க. நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸையும் இவர் வந்து எழுதி வெளியிட்டு வந்தாங்க. இதுக்கிடையில் 1928ஆம் ஆண்டு செஸ்டர் கீஃபர் வந்து இவருடைய ஃபேமிலியை அழைச்சிட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவில் இவருடைய பொறுப்பை வந்து ரிசைன் பண்ணிவிட்டு நேராக இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய இல்லினாய்ல இருக்கிற சிகாகோவில் இருந்து சைனாவில் இருக்கிற பெய்ஜிங்குக்கு இவர் வந்து போயிடுறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கிற டான்சாங் அங்கே இருக்கக்கூடிய பீக்கிங் யூனியன் மெடிக்கல் காலேஜ் அங்கே இவர் ஒரு அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசனாக மருத்துவ இணை பேராசிரியராக 1928ஆம் ஆண்டிலிருந்து செஸ்டர் கீஃபர் வந்து அங்கே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பீக்கிங் யூனியன் மெடிக்கல் காலேஜ் அப்படின்றது அந்த காலகட்டத்தில் பீப்பிங் யூனியன் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஸோ அங்கே தான் இவர் வந்து ஒர்க் பண்ணாங்க அடுத்த 2 ஆண்டுகள். அதுக்கப்புறம் 1930ஆம் ஆண்டு செஸ்டர் கீஃபர் வந்து அந்த பீக்கிங் யூனியன் மெடிக்கல் காலேஜோடைய அந்த அசோசியேட் ப்ரொஃபஸர்ஷிப்பை வந்து இவர் வந்து ரிசைன் பண்ணுறாங்க. ரிசைன் பண்ணிவிட்டு இவருடைய ஃபேமிலி அழைச்சிட்டு சைனாவில் இருக்கிற பெய்ஜிங்கில் இருந்து மறுபடியும் யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கே இவர் வந்து திரும்பிடுறாங்க. இந்த முறை இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற பாஸ்டனுக்கு 1930ஆம் ஆண்டு போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அந்த பாஸ்டனில் இருக்கிற பாஸ்டன் சிட்டி ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்கக்கூடிய தோண்டைக் மெமோரியல் லேபரட்டரி அங்கே இவர் வந்து ஒரு ரிசர்ச் ஸ்காலராக அங்கே வந்து 1930ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணி அங்கே இவர் வந்து செஸ்டர் கீஃபர் வந்து ரிசர்ச்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாஸ்டன் சிட்டி ஹாஸ்பிட்டலில் தோண்டைக் மெமோரியல் லேபரட்டரி அப்படின்ற ஒரு ஆய்வுக்கூடம் இருக்குது. இது வந்து ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல், பாஸ்டன்லேயே இருக்கிற ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் தரப்பிலிருந்து நிறுவப்பட்டிருந்தது. ஸோ அங்கே இவர் வந்து ரிசர்ச்லாம் பண்ணாங்க. மேலும் ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் செஸ்டர் கீஃபர் வந்து ஒரு அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசனாகவும் பணிபுரியவும் தொடங்கியிருந்தாங்க. ஸோ இப்படியே செஸ்டர் கீஃபர் வந்து ஒரு பக்கம் வேலை, இன்னொரு பக்கம் ரிசர்ச் அப்படின்னு ரெண்டையுமே சமமாக செஸ்டர் கீஃபர் பண்ணி வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரொஃபஷனல் அசோசியேஷன்ஸில் நிறைய ப்ரொஃபஷனல் ஜேர்னல்ஸ் எல்லாம் இவருடைய ரிசர்ச் பேப்பர்ஸ், ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணவும் பப்ளிஷ் பண்ணவும் செஞ்சாங்க. இப்படியே செஸ்டர் கீஃபருடைய நாலேஜ் ஆனது அதிகரித்தது இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் சம்மந்தமாக. ஸோ படிப்படியாக செஸ்டர் கீஃபர் வந்து முழுமையான விஷயங்களை தொடர்ந்து வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் செஸ்டர் கீஃபர் வந்து இந்த ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டே வரும்போது, அதே மாதிரி அந்த தோண்டைக் லேபரட்டரி மெமோரியல் லேபரட்டரியில் ஒர்க் பண்ணி வரும்போது இவர் கூட நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து ஜாயின் பண்ணாங்க. குறிப்பாக டொனால்ட் கிரிக் ஆண்டர்சன் போன்ற நிறைய ரிசர்ச்சர்ஸ் அவங்க கூடலாம் செஸ்டர் கீஃபர் வந்து தொடர் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வந்தாங்க. இதுக்கிடையில் தான் செஸ்டர் கீஃபருடைய மனைவியான ஜீன் பால்ஃபோர் கீஃபர் வந்து இறந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறமா செஸ்டர் கீஃபர் வந்து டோரத்தி கேம்பல் அப்படின்ற இன்னொரு பெண்ணை அவர் வந்து 2ஆவதாக திருமணம் பண்ணாங்க. ஸோ செஸ்டர் கீஃபருடைய முதல் மனைவி இறந்தது இவருக்கு பெரிய ஒரு துயரமாக இருந்தது. இதுக்கப்புறம் செஸ்டர் கீஃபர் 2ஆவதாக டோரத்தி கேம்பல் அப்படின்ற இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா செஸ்டர் கீஃபர் மற்றும் டோரத்தி கேம்பல் கீஃபர் இவருடைய 2ஆம் மனைவியான டோரத்தி கேம்பல் கீஃபர் இவங்க 2 பேருடைய திருமண வாழ்க்கையானது ரொம்ப மகிழ்ச்சியாக போக ஆரம்பிக்குது. இது செஸ்டர் கீஃபருடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் 1939ஆம் ஆண்டு செகண்ட் வேர்ல்டு வாரும் 2ஆம் உலகப் போர் வந்து தொடங்குது. இது ஒரு பக்கம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து
செஸ்டர் கீஃபர் வந்து ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல்லேருந்து வெளியேறணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அதேமாதிரி பாஸ்டன் சிட்டி ஹாஸ்பிட்டல்லேருந்து இவர் வெளியேறணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அதே பாஸ்டனில் பாஸ்டன் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அப்படின்னு ஒரு மெடிக்கல் ஸ்கூல் வந்து இருக்குது. அது வந்து அந்தளவுக்கு ஒரு டிஸ்டிங்விஷான மெடிக்கல் ஸ்கூல்லாம் கிடையாது. அதை விட ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ். இருந்தாலும் கூட அந்த பாஸ்டன் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் இவர் போய் ஒர்க் பண்ணி அதனுடைய நிலையை மேம்படுத்தணும் அப்படின்னு செஸ்டர் கீஃபர் வந்து விரும்பினாங்க. ஸோ 1940 செஸ்டர் கீஃபர் வந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் இருந்தும் பாஸ்டன் சிட்டி ஹாஸ்பிட்டலில் இருந்தும் அதே பாஸ்டன் சிட்டி ஹாஸ்பிட்டலோடைய தோண்டைக் மெமோரியல் லேபரட்டரியில இருந்தும் இவர் வந்து முழுமையாக பணிகளை ரிசைன் பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு அதே பாஸ்டனில் இருக்கிற பாஸ்டன் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனுக்கு 1940 இவர் போகிறாங்க. இவர் வந்து ஒரு வேர்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற பொறுப்பில் இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. வேர்ட் அப்படின்னா மிஸ்டர் வேர்ட் அப்படின்னு ஒரு நபர். அந்த மிஸ்டர் வேர்டோடைய நினைவாக உருவாக்கப்பட்ட ஒரு பேராசிரியர் பதவி தான் வேர்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன் அப்படின்றது. அது பாஸ்டன் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த பொறுப்பில் தான் 1940 இவர் நியமிக்கப்பட்டாங்க. ஸோ மருத்துவ பேராசிரியராக 1940 பாஸ்டன் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் செஸ்டர் கீஃபர் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் செஸ்டர் கீஃபர் வந்து தொடர்ச்சியாக இன்னும் சில வேலைகளையும் ஈடுபட்டாங்க. குறிப்பாக அதே பாஸ்டனில் இருக்கிற மாசச்சூசட்ஸ் மெமோரியல் ஹாஸ்பிட்டல்ஸ் அதில் செஸ்டர் கீஃபர் வந்து ஒரு ஃபிசிஷியனாகவும் ஒரு மருத்துவராகவும் ஜாயின் பண்ணி அங்கே ஃபிசிஷியனின் ஒரு சீஃப் ஃபிசிஷியனாகவும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா காலங்கள் நகர்ந்தது. 1943 இந்த காலகட்டத்தில் 2ஆம் உலகப் போரில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து பங்கேற்க தொடங்கியிருந்தாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் பெனிசிலின் அப்படின்ற ஆன்டிபயோட்டிக் அதனுடைய தட்டுப்பாடு அதிகரிக்குது. பெனிசிலினே வந்து அந்த காலகட்டத்தில் தான் பயன்பாட்டுக்கே வந்திருந்தது. பெனிசிலின் அப்படின்றது ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது. வைரஸ், பாக்டீரியாஸ் அதெல்லாம் வந்து கொல்றதுக்கு ஒரு ஆன்டிபாக்டீரியாவாக பயன்படுத்தக்கூடிய அந்த ஆன்டிபயோட்டிக் தான் பெனிசிலின் அப்படின்றது. ஸோ அந்த பெனிசிலின் வந்து அந்த காலகட்டத்தில் யுனைடெட் ஸ்டேட்ஸில் படிப்படியாக தட்டுப்பாடு ஏற்படுது. அதனுடைய ஸ்கேர்சிட்டி பற்றாக்குறை வந்து ஏற்படுது. ஏன்னா போரில் ஈடுபடக்கூடிய நிறைய இராணுவ வீரர்கள் அவங்க வந்து காயமடைஞ்சு அவங்களுடைய உடலில் நிறைய பாக்டீரியாவுடைய தாக்குதல் இருந்தது. அதனால் அவங்களுக்கு பெனிசிலின் வந்து பயன்படுத்துறதுனால அதிகமான பெனிசிலின் வந்து இந்த போரின் போது பயன்படுத்துறதுனால பொதுமக்களுக்கு சரியான அளவில் பெனிசிலின் கிடைக்காம போக ஆரம்பிக்குது. அந்த பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யணும் அப்படின்றதுக்காக யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய ஆஃபீஸ் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வார் ப்ரொடக்ஷன் போர்டு அவங்க தரப்பிலிருந்து இவர் செஸ்டர் கீஃபரை வந்து ஒரு பெனிசிலின் ஜாரா வந்து நியமித்தாங்க. ஸோ இவர் வந்து நியமிக்கப்பட்டு அந்த பொறுப்பிலிருந்து இவர் வந்து பெனிசிலின் அட்மினிஸ்ட்ரேஷனில் 1943 ஜூலையிலேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவருடைய பணி என்ன அப்படின்னா, இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸில் பெனிசிலின் பயன்பாடு வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து இப்போ ஒருத்தருக்கு நார்மலாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலே அவங்களுக்கு வந்து பெனிசிலின் பயன்படுத்தி வந்தாங்க. ஸோ அதெல்லாம் தடுத்து நிறுத்தி யாருக்கெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க, உண்மையிலேயே யாருக்கு பெனிசிலின் தேவைப்படுது அவங்களுக்கு பெனிசிலின் வந்து பயன்படுத்தணும், யாருக்கு அந்தளவுக்கு தேவைப்படாது அதுக்கு பதிலாக மற்ற மருந்துகள் பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்கும் அவங்களுக்கு அந்த பெனிசிலின் வழங்க தேவையில்லை. ஸோ இப்படி பண்ணுறதன் மூலமாக ரொம்ப எஃபெக்டிவாக அந்த பெனிசிலினுடைய பற்றாக்குறையை வந்து மேனேஜ் பண்ண முடியும். கம்மியான அளவில் பெனிசிலின் இருந்தாலும் உண்மையிலே யாருக்கு அந்த பெனிசிலின் தேவைப்படுதோ அவங்களுக்கு, அதாவது ரொம்ப சீரியஸாக இப்போ எல்லாருக்கும் தேவைப்படும் தான், இப்போ காய்ச்சல் வந்துருச்சுனாலோ அல்லது மற்ற பிரச்சனை வருது அப்படின்னாலும் அப்போ அந்த பெனிசிலின் வந்து தேவைப்படும் தான். இருந்தாலும் ரொம்ப சீரியஸாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் பெனிசிலின் பயன்படுத்திட்டு ரொம்ப சீரியஸாக பாதிக்கப்படாதவங்களுக்கு வந்து பெனிசிலினுக்கு பதிலாக மற்ற மருந்துகளை பயன்படுத்துறது. ஸோ இதில் செஸ்டர் கீஃபர் வந்து ரொம்ப முயற்சி எடுத்தாங்க, அவருடைய ஒர்க்கெல்லாம் பண்ணாங்க. ஸோ இதனால் இவர் வந்து மேனேஜ் பண்ணுறது, அந்த பெனிசிலினை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, விநியோகிக்கிறது, அதேமாதிரி அலோகேட் பண்ணுறது, யாருக்கு சரியாக கொடுக்கணும் அப்படின்னு ஒதுக்குறது, அதில் செஸ்டர் கீஃபர் வந்து ஒரு மிகச்சிறந்த வேலையை வந்து பார்த்தாங்க. அதனாலே இவர் வந்து பெனிசிலின் ஜார் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. ஜார் அப்படின்னா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் மன்னர் அப்படின்னு அர்த்தம். ஸோ பெனிசிலின் ஜார் அப்படின்னா உங்களுக்கே அர்த்தம் புரிஞ்சிடும். ஸோ அப்படி செஸ்டர் கீஃபர் வந்து புகழப்பட்டாங்க. அதுக்கப்புறமா 1943 அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் அதனுடைய ஒரு மெம்பராக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டாங்க. பிறகு 1944 செஸ்டர் கீஃபர் வந்து
ஆஃபீஸ் ஆஃப் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃபீஸ் ஆஃப் சர்ஜன் ஜெனரல் ஆஃபீஸ் ஆஃப் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் சர்ஜன் ஜெனரல் அவங்களுக்கு 19 மருத்துவர்கள் வந்து நியமிக்கப்பட்டாங்க. சீஃப் கன்சல்டண்டா, சிவிலியன் கன்சல்டண்டா. அப்படி நியமிக்கப்பட்ட 19 நபர்களில் 1944ஆம் ஆண்டு செஸ்டர் கீஃபரும் வந்து ஒரு நபராக இருந்தாங்க. இது பெரிய விஷயம்னா ஒட்டுமொத்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் இருக்கும்போது ஆஃபீஸ் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சர்ஜன் ஜெனரலுக்கு 19 ஃபிசிஷியன்ஸ் வந்து ரொம்ப தேர்ந்தெடுக்கப்பட்டு ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப டேலண்டாக இருக்கக்கூடியவங்க அந்த 19 ஃபிசிஷியன்ஸ். ஸோ அந்த 19 ஃபிசிஷியன்ஸில் ஒருத்தர் வந்து செஸ்டர் கீஃபர். ஸோ அந்த பெருமையை அவர் வந்து பெற்றிருந்தாங்க. அதே மாதிரி மெடிக்கல் ரிசர்ச் போர்டு அதுக்குண்டான ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராகவும் அந்த 1944ஆம் ஆண்டு செஸ்டர் கீஃபர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஸோ நியமிக்கப்பட்டு இவர் வந்து குறிப்பாக மெடிக்கல் ரிசர்ச் ஆஃப் தி ஆஃபீஸ் ஆஃப் தி சயின்டிஃபிக் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அதனுடைய மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக 1944 இவர் வந்து ஒர்க் பண்ணி வந்தாங்க. அதுக்கப்புறம் 1945ஆம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரானது முடிவடைஞ்சது. 1945ஆம் ஆண்டு இரண்டாம் உலகப் போர் முடிவடைஞ்சிருந்தாலும் 1946ஆம் ஆண்டு தான் ஆர்மி, நேவி எல்லாமே டிமொபைலைஸ் பண்ணப்பட்டது. ஸோ 1946ஆம் ஆண்டு தான் செஸ்டர் கீஃபர் வந்து முழுமையாக அந்த பெனிசிலினை வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அந்த ஒர்க்கில் இருந்தெல்லாம் வெளியேறினாங்க. இதே காலகட்டத்தில் இவர் வந்து கீமோதெரப்பி அதில் ஒரு ஸ்பெஷலிஸ்டாகவும் இருந்தாங்க. கீமோதெரப்பி அப்படின்னா கேன்சருக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு சிகிச்சை முறை. ஸோ அதில் இவர் ஒரு ஸ்பெஷலிஸ்டாகவும் இந்த காலகட்டத்தில் இருந்தாங்க. இருந்தது மட்டும் இல்லாமல் கமிட்டி ஆன் கீமோதெரபியூட்டிக்ஸ் அண்டு அதர் ஏஜென்ட்ஸ் அதுக்குண்டான ஒரு சேர்மனாக கூட இந்த காலகட்டத்தில் செஸ்டர் கீஃபர் வந்து இருந்து வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1946க்கு பிறகு எல்லா பணிகளில் இருந்தோம். குறிப்பாக அந்த மெடிக்கல் ரிசர்ச் ஆஃப் தி ஆஃபீஸ் ஆஃப் தி சயின்டிஃபிக் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அதனுடைய மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அந்த பொறுப்பில் இருந்தெல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் செஸ்டர் கீஃபர் வந்து விலகினாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பாஸ்டன் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் இவர் வேர்டு ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன் அந்த பொறுப்பில் மட்டும் இருந்தது மட்டும் இல்லாமல் டிவிஷன் ஆஃப் மெடிசனுடைய ஒரு டைரக்டராக கூட இவர் சேர்மனாக கூட இவர் வந்து பணிபுரிஞ்சு வந்தாங்க. இதுக்கப்புறமா இன்னும் சில பொறுப்புகளில் கூட செஸ்டர் கீஃபர் வந்து இருந்தாங்க. இந்த நிலையில தான் இவர் வந்து ஒரு முக்கியமான ஒர்க்கை எழுதினாங்க. இந்த பெனிசிலின் இதை பயன்படுத்தப்பட்ட 10,000 நபர்கள் 10,000 கேசஸ் வந்து இவர் எடுத்துட்டு ஸ்டடி பண்ணாங்க. அதை ஸ்டடி பண்ணி அதனுடைய மதிப்பு பற்றி இவர் வந்து த தெரபியூட்டிக் வேல்யூ ஆஃப் பெனிசிலின் எ ஸ்டடி ஆஃப் 10,000 கேசஸ் அப்படின்ற டைட்டில் 1948ஆம் ஆண்டு செஸ்டர் கீஃபர் வந்து ஒரு முக்கியமான ஒரு புக்கை எழுதி வெளியிட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு புக்காக இருந்தது. பெனிசிலின் வந்து எந்த அளவுக்கு சிகிச்சை முறையில் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப மதிப்பு மிக்கது அப்படின்றத செஸ்டர் கீஃபர் விளக்கி இருந்தாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரெப்டமைசின் அப்படின்னு சொல்லி இன்னொரு மருந்து இருக்கு. இந்த ஸ்ட்ரெப்டமைசின் அப்படின்றது ஒரு ஆன்டிபயோட்டிக் தான். ஆனால் இது வந்து அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட அளவுக்கு இந்த காலகட்டத்தில் பயன்பாட்டுக்கு வந்து இல்லை அந்த அளவுக்கு. ஏன்னா இந்த ஸ்ட்ரெப்டமைசின் அப்படின்றது சில ஆன்டிபயோட்டிக்காக வந்து ஒர்க் பண்ணாலும் சில கடுமையான விளைவுகளை பக்க விளைவுகளை மனிதர்களில் ஏற்படுத்தினது. இதனாலேயே ஸ்ட்ரெப்டமைசின் வந்து தனியாக இப்போ வந்து பயன்படுத்தப்படுறதில்லை. அதுக்கு பதிலாக இன்னும் சில மருந்துகள் கூட சேர்ந்து அது வந்து பயன்படுத்தப்படுது. ஸோ அதை பற்றி இவர் வந்து அந்த ஸ்ட்ரெப்டமைசின் பயன்படுத்தப்பட்டு குணமடைஞ்ச 3000 கேசஸ் பற்றி இவர் ரிசர்ச் பண்ணாங்க. அதை பண்ணி அதே 1948ஆம் ஆண்டு த தெரபியூட்டிக் வேல்யூ ஆஃப் ஸ்ட்ரெப்டமைசின் எ ஸ்டடி ஆஃப் 3000 கேசஸ் அப்படின்ற டைட்டிலில் இன்னொரு புக்கை அதே 1948ஆம் ஆண்டு செஸ்டர் கீஃபர் எழுதி வெளியிட்டாங்க. இதுக்கப்புறமா செஸ்டர் கீஃபர் வந்து பெனிசிலின் ஸ்ட்ரெப்டமைசின் இது வந்து ஒரு தொற்றுநோய் ஏற்படும் போது அது எந்த அளவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டில் செயல்படுது அப்படின்னு சொல்லி அதை பற்றியும், அதே மாதிரி ஒரு தொற்றுநோய் ஏற்படுதுன்னா எப்படி பெனிசிலின் ஸ்ட்ரெப்டமைசின் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னும் ஒரு புக்கை இவர் எழுதினாங்க. அதை 1950ஆம் ஆண்டு பெனிசிலின் அண்ட் ஸ்ட்ரெப்டமைசின் இன் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்ற டைட்டில் இவர் வெளியிட்டாங்க. இந்த புக் எல்லாத்தையுமே டொனால்ட் கிரிக் ஆண்டர்சன் அப்படின்ற இன்னொருத்தரும் இவர் கூட சேர்ந்தும் வெளியிட்டாங்க. இதுக்கப்புறமா 1951ஆம் ஆண்டு அமெரிக்கன் பிலசாபிக்கல் சொசைட்டி அதனுடைய ஒரு மெம்பராக செஸ்டர் கீஃபர் தேர்ந்தெடுக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா சில ஆண்டுகளுக்கு பிறகு 1955ஆம் ஆண்டு பாஸ்டன் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அதனுடைய ஒரு டீனாவே 1955ஆம் ஆண்டு செஸ்டர் கீஃபர் நியமிக்கப்பட்டு அந்த ஒரு பெரிய கௌரவத்தை இவர் வந்து பெற்றாங்க. அந்த பொறுப்பில் செஸ்டர் கீஃபர் வந்து இன்னும் சில ஆண்டுகள் வந்து தொடர்ந்து பணிபுரிஞ்சாங்க.
பணிபுரிஞ்சாங்க. இதுக்கிடையில் அந்த பாஸ்டன் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் இருக்கக்கூடிய எவன்ஸ் மெமோரியல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கிளினிக்கல் ரிசர்ச் அதில் வந்து செஸ்டர் கீஃபர் வந்து ஒரு டைரக்டராக இருந்து அதனுடைய ரெப்புடேஷன் அதனுடைய நட்பெயரை அதிகரிக்கக்கூடிய அளவில் அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு செஸ்டர் கீஃபர் வந்து கொண்டு போனாங்க. நிறைய கிளினிக்கல் இன்வெஸ்டிகேட்டர்ஸை அவர் வந்து நியமித்தாங்க. அதுவும் குறிப்பாக நிறைய இளைஞர்களை அவர் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. தொடர் ஆராய்ச்சியை மேற்கொள்றதுக்கு இவர் வந்து பண்ணிச்சாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் இவர் வந்து பண்ணாங்க. அதே மாதிரி ரிசர்ச் கெப்பாசிட்டியையும், அதாவது அந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடிய திறன், அதையும் செஸ்டர் கீஃபர் வந்து அந்த பாஸ்டன் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் அதிகரித்தாங்க. ஏன்னா இவர் போகிறதுக்கு முன்னாடி பாஸ்டன் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் பெரிய அளவில் ரிசர்ச்லாம் நடக்கலை. அதிகமாக வந்து டீச்சிங்கில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. இவர் போனதுக்கப்புறம் தான் ரிசர்ச்சும் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்குது, ரிசர்ச் கெப்பாசிட்டியும் வந்து டெவலப் ஆனது. ஸோ அதெல்லாமே வந்து செஸ்டர் கீஃபர் தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1960ஆம் ஆண்டு பாஸ்டன் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனுடைய டீன் அப்படின்ற பொறுப்பிலிருந்து இவர் விலகி அதே பாஸ்டன் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனுடைய ஒரு டைரக்டராக இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா அதே 1960ஆம் ஆண்டு அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் அதுக்குண்டான ஒரு பிரசிடெண்டாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டாங்க. அந்த பொறுப்பில் 1961 வரைக்கும் செஸ்டர் கீஃபர் இருந்தாங்க. அதாவது செஸ்டர் கீஃபர் வந்து அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸோடைய பிரசிடெண்டாக 1960 டு 1961 வரைக்கும் இருந்தாங்க. இதுக்கப்புறமா செஸ்டர் கீஃபர் வந்து பாஸ்டன்ல இருக்கிற மெமோரியல் மாசச்சூசெட்ஸ் மெமோரியல் ஹாஸ்பிட்டல்ஸ் அதையும் பாஸ்டன் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசன் ரெண்டையுமே இணைச்சு ஒரு அசோசியேட் டீச்சிங் ஹாஸ்பிட்டலை இவர் உருவாக்கினாங்க. டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா அங்கே நோயாளிகளுக்கு சிகிச்சை மட்டும் வழங்கப்படாது, அங்கே மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியும் மருத்துவ பயிற்சியும் வழங்கப்படும். அதுதான் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது. ஸோ அது மாதிரி இந்த மாசச்சூசெட்ஸ் மெமோரியல் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆனது வெறும் நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கக்கூடிய நார்மல் ஹாஸ்பிட்டலாக இருந்தது. அதை இவர் வந்து பாஸ்டன் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனோட இணைச்சு ஒரு அசோசியேட் டீச்சிங் ஹாஸ்பிட்டலாக உருவாக்கினாங்க. அதுதான் இன்னைக்கு வந்து பாஸ்டன் மெடிக்கல் சென்டர் அப்படின்னு அழைக்கப்படுது. அது 1962 செஸ்டர் கீஃபர்னால் உருவாக்கப்பட்டது. உருவாக்கப்பட்ட பிறகு அந்த பாஸ்டன் மெடிக்கல் சென்டரில் இவர் முக்கிய பொறுப்பில் பணியாற்ற தொடங்கியிருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் பாஸ்டன் மெடிக்கல் சென்டர் இருக்குது. அதை ஆர்கனைஸ் பண்ணி உருவாக்கின அந்த பெருமை வந்து செஸ்டர் கீஃபரையே சாரும். இதுக்கப்புறமா அமெரிக்கன் கிளினீசியன் அண்ட் கிளைமட்டலாஜிக்கல் அசோசியேஷன் அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக 1963ஆம் ஆண்டு செஸ்டர் கீஃபர் நியமிக்கப்பட்டாங்க. அந்த பொறுப்பில் 1964 வரைக்கும் இருந்தாங்க. அதாவது 1963 டு 1964 வரைக்கும் அமெரிக்கன் கிளினிக்கல் அண்ட் கிளைமட்டலாஜிக்கல் அசோசியேஷனுடைய ஒரு பிரசிடெண்டாக செஸ்டர் கீஃபர் இருந்து அந்த பொறுப்பிலிருந்து விலகினாங்க. அந்த பொறுப்புகளில் இருந்தெல்லாம் விலகினாலும் பாஸ்டன் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனுடைய டைரக்டர் அப்படின்ற பொறுப்புலையும் பாஸ்டன் மெடிக்கல் சென்டரில் முதன்மையாக சீஃப் அப்படின்ற பொறுப்புலையும் செஸ்டர் கீஃபர் தொடர்ச்சியாக வந்து பணிபுரிஞ்சாங்க. அந்த பாஸ்டன் மெடிக்கல் சென்டரில் ஒரு ஃபிசிஷியனின் சீஃப் ஃபிசிஷியனாக கூட இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா 1970களுக்கு பிறகு செஸ்டர் கீஃபர் வந்து படிப்படியாக வந்து ஓய்வில் இருக்க தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் தான் இவர் பணிபுரிஞ்சு மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு சேர்த்த அந்த பாஸ்டன் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசன், அதாவது ரொம்ப ஒரு நார்மலாக லெஸ் டிஸ்டிங்விஷ்டில் இருந்த பாஸ்டன் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனை ஒரு மதிப்பு மிக்க ஒரு யூனிவர்சிட்டியாக செஸ்டர் கீஃபர் தான் வந்து மாற்றினாங்க. ஒரு மெடிக்கல் ஸ்கூலாக செஸ்டர் கீஃபர் தான் வந்து மாற்றினாங்க. ஸோ அதனால் அந்த பாஸ்டன் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசன் தரப்பிலிருந்து செஸ்டர் கீஃபரை கௌரவப்படுத்துறதுக்காக 1971 நவம்பர் 29 அன்னைக்கு செஸ்டர் ஸ்காட் கீஃபர் ஆடிட்டோரியம் அப்படின்னு ஒரு ஆடிட்டோரியத்தை அவங்க உருவாக்கினாங்க. அது இன்னைக்கு வரைக்குமே இருக்குது. அது செஸ்டர் கீஃபரை கௌரவிக்கும் விதமாக இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் இவ்வளோ கான்ட்ரிபியூஷனை கொடுத்த செஸ்டர் கீஃபர் வந்து இறுதியாக 1972 பிப்ரவரி 3 அன்னைக்கு இவருடைய 74 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஸோ செஸ்டர் கீஃபர் 1972 பிப்ரவரி 3 அன்னைக்கு இவருடைய 74 வயதில் இறந்து போயிடுறாங்க. செஸ்டர் கீஃபர் இறந்து போயிட்டாலும் இவரால் உருவாக்கப்பட்ட பல விஷயங்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. குறிப்பாக பாஸ்டன் மெடிக்கல் சென்டர், அதே மாதிரி பெனிசிலினுடைய அந்த வேல்யூ என்ன, தெரப்பியூட்டிக் வேல்யூ, ஸ்ட்ரெப்டமைசனுடைய தெரப்பேட்டிவ் வேல்யூ என்ன, ஸோ அதெல்லாம் வந்து தெரப்பியூட்டிக் வேல்யூ என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கிய காரணமாகவும் செஸ்டர் கீஃபர் இருந்தாங்க. ஸோ இதன் காரணமாக தான் பாஸ்டன் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் செஸ்டர் ஸ்காட் கீஃபர் ஆடிட்டோரியம் ஆனது இன்னைக்கு வரைக்கும் இருந்து வருது இவரின் நினைவாக. ஸோ செஸ்டர் கீஃபர் வந்து இந்த உலகத்திலிருந்து மறைஞ்சிருந்தாலும் அமெரிக்காவினுடைய மருத்துவ உலகில் இன்னைக்கு வரைக்கும் வந்து நினைவில் கொள்ளக்கூடிய அளவில் வாழ்ந்து வராங்க. ஸோ இப்பேற்பட்ட செஸ்டர் கீஃபர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.